ஆமென். இன்று தினம் வாசித்த சங்கீதங்களின் புஸ்தகம் 145வது அதிகாரம், அதனுடைய 18வது வசனம். 145வது அதிகாரம் 18வது வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடையத்தில் நாம் கேட்கிற எதுவும், கூப்பிடுகிற நேரத்தில் கேட்கிறவராய் இருக்கிறார், கவனிக்கிறவராய் இருக்கிறார். அதற்கு பதிலளிக்க அவர் போதுமானவராய், ஆவலுள்ளவராய், பலனுள்ளவராய், வல்லமையுள்ளவராய், நம்மேல் அன்பு கூர்ந்திருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த இடத்தில் இரண்டாவது முறை மீண்டுமாக சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அப்படி என்றால் கூப்பிடுகிறவர்கள் இருக்கிறார்கள், உண்மையாய் கூப்பிடுகிறவர்கள் இருக்கிறார்கள் என்று அதனுடைய அர்த்தம். பிரியமானவர்களே, நானும் நீங்களும் அந்த இரண்டாவது இடத்தில் நாம் இருக்க வேண்டும். கர்த்தரை உண்மையாய் நாம் கூப்பிட வேண்டும். உண்மையாய் என்று சொன்னால் மிகுந்த ஆவலோடு கூட, மிகுந்த எதிர்பார்ப்போடு கூட, மிகுந்த நம்பிக்கையோடு கூட, மிகுந்த விசுவாசத்தோடு கூட, என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன், எனக்கு வாக்கு தந்திருக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன், என்னை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார், என்னை ஆறுதல் படுத்துகிற தேவனாயிருக்கிறார், என்னை அரவணைக்கிற தேவனாயிருக்கிறார், என்னை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார், என்னை காக்கிற தேவனாயிருக்கிறார். அவரண்டை நான் போய் கூப்பிடும் பொழுது நிச்சயமாக என்னுடைய ஜெபத்துக்கு அவர் பதில் தருவார் என்று நாம் உண்மையாய் உணர்ந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய தகப்பன் என்னுடைய ஜெபத்தை ஒரு நாளும் தள்ளிவிட மாட்டார், ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார் என்று சொல்லி அவரிடத்தில் கடந்து வரும் பொழுது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் இருந்து பார்த்து சொல்லுங்க, தேவன் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுதெல்லாம் சமீபமாய் இருக்கிறாரோ அதனுடைய அர்த்தம் நாம் அவரோடு கூட மிகுந்த நெருக்கமான உறவு கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். பிரியமானவர்களே, அவர் மேல் அன்பு கூர்ந்திருக்கிறபடியினால், அவன் என் மேல் வாஞ்சையாக இருக்கிறபடியினால், அவனுடைய பலவீனத்தில் நான் கூடவே இருந்து, அவனுடைய கஷ்டத்தில் கூடவே இருந்து, அவனுடைய போராட்டத்தில் கூடவே இருந்து அவனை நான் விடுவிப்பேன், அவனை நான் கனப்படுத்துவேன் என்று கர்த்தருடைய வசனம் நம்மை ஞாபகப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, எந்த நேரங்களில் எல்லாம் ஆண்டவரே நீர் எனக்கு போதுமானவர், நீர் எனக்கு தஞ்சமாய் இருக்கிறீர், நீர் எனக்கு துருகமாய் இருக்கிறீர், நீ எனக்கு கீதமாய் இருக்கிறீர், நீ எனக்கு ரட்சிப்பாய் இருக்கிறீர், நீ எனக்கு பலனாய் இருக்கிறீர் என்று சொல்லி அவரையே நாம் சார்ந்து கொள்ளுவோம் என்று சொன்னால் ஒரு நாள் நம்மை வெட்கப்படுத்தவே மாட்டார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் நம்மை கைவிட்டாலும் நம்மை கைவிடாத ஒரு தேவன் நம்முடைய இயேசு ஆனவர். ஹல்லேலூயா. நம்மை கைவிடாத தேவன் நம்முடைய இயேசுவானவர். நம்மை ஒரு நாளும் புறக்கணியாத தேவன் நம்முடைய இயேசுவானவர். நம்மை ஒரு நாளும் வெறுக்காத தேவன் நம்முடைய இயேசுவானவர். ஒருவேளை நாம் பாவங்கள் செய்திருக்கலாம், ஒருவேளை கொடூரமான பாவங்கள் செய்திருக்கலாம், ஒருவேளை மிகுந்த பயங்கரமான தவறுகள் நாம் செய்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா பிரியமானவர்களே? ஏசாயாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 18-19 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். செவேறிருந்து இருந்தாலும் அதை கழுவி சுத்திகரித்து பஞ்சை போல, பனியை போல வெண்மையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானும் நீங்களும் மனமுவந்து செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை நாம் புசிப்போம் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நானும் நீங்களும் ஒருவேளை தவறுகள் செய்திருக்கலாம், குற்றங்கள், குறைகள், கரைகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது போராட்டங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, சோதனைகள் உண்டு என்று எல்லாம் நமக்கு எல்லோருக்கும் தெரியும். பிரியமானவர்களே, யாரும் பரிசுத்தர்கள் அல்ல. நாம் தினம் தினம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஆசைப்பட்டு அவருடைய வசனத்தின் வழியாக, அவருடைய ஆவியானவரின் அபிஷேகத்தின் வழியாக நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். நாம் அவரிடத்தில் நாம் வந்து ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே நான் குறைவுள்ளவன் தான், ஆண்டவரே என்னை மன்னியும், என்னுடைய வாழ்க்கையில் குற்றங்கள் இருக்கிறது ஆண்டவரே என்னை மன்னியும், என்னுடைய வாழ்க்கையில் போதாமைகள் இருக்கிறது என்னை மன்னியும் ஆண்டவரே, நீர்தான் போதுமானவராயிருக்கிறீர், நீர்தான் பரிசுத்தராயிருக்கிறீர், நீர்தான் மேன்மையானவராயிருக்கிறீர், நீர்தான் உயர்ந்தவராயிருக்கிறீர் என்று சொல்லி அவரையே நாம் மகிமைப்படுத்தும் பொழுது, அவரையே நாம் உயர்த்தும் பொழுது, நம்மை தாழ்த்தும் பொழுது அவர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் அதனுடைய 16வது அதிகாரம் 25வது வசனம்.
Acts of Apostles chapter 16 verse 25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள், காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று அங்கு வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்தின் 16வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர்கள் பிலிப்பி என்ற அந்த ஊரில் கடந்து சென்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பவுலும் சீலாவும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்து அவருடைய சுவிசேஷத்தை எல்லோருக்கும் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 16வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த இடத்தில் ஒரு குறி சொல்லுகிற ஏவுகிற ஒரு ஆவியை கொண்டிருந்த ஒரு பெண் அவர்களை பார்த்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டால் என்று 17வது வசனம் சொல்லுகிறது. இது தினம் தினம் நடந்து கொண்டிருந்தது. மிகவும் கோபம் அடைந்தவனாக, மிகவும் கலக்கம் அடைந்தவனாக அநேக நாள் இப்படி செய்து கொண்டிருந்தவனால் பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்ற அந்த ஆவியுடனே சொன்னால் அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று என்று பார்க்கிறோம். அந்த பெண்ணை வைத்து ஒரு வியாபாரம் செய்கிறதை போல, குறி சொல்லுகிறதை வைத்து வருமானம் பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த எஜமான்கள். ஆனால் இப்பொழுது அந்த அசுத்தாவி போயிற்று, இனி குறி சொல்லுதல் முடியாது என்று பார்த்த உடனே அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த பவுலையும் சீலாவையும் வேண்டாத காரியங்களை எல்லாம் எங்களுக்கு சொல்லி கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார்கள், ரோமர்களுக்கு தகாத காரியங்களை கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி எல்லோரும் சேர்ந்து அவரை அடித்து, அவர்களை துன்புறுத்தி, அவர்களை சங்கிலியால் கட்டி அவர்களை சிறையில் அடைக்கும்படியாக ஒப்படைக்கிறதாய் நாம் காண்கிறோம். அப்பொழுது 23வது வசனம், அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான் என்று அங்கு பார்க்கிறோம். பாருங்கள் பிரியமானவர்களே, இவர்கள் இருவரும் ஒரு தவறும் செய்யவில்லை, நல்லதுதான் செஞ்சாங்க. ஒரு அசுத்தாவி பிடித்திருந்த பெண்ணை விடுதலை செய்தார்கள், விடுவித்தார்கள், ரட்சித்தார்கள். ஆனால் அதை தவறான வழியிலே சம்பாதித்துக் கொண்டிருந்த அந்த எஜமான்கள் அது தவறான காரியத்தை சொல்லி இவர்களை அடிக்க வைத்து இவர்களை சிறையில் அடைத்தார்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் புலம்பிக் கொண்டிருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. நாம் என்ன வாசித்தோம்? 145:18, உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். உண்மைதானே? அப்படி என்றால் தேவனுக்கென்று நாம் வாழும் பொழுது, தேவனுடைய சித்த பிரகாரம் நாம் வாழும் பொழுது, தேவனுக்கு பிரியமாய் வாழும் பொழுது, தேவனை மகிமைப்படுத்தி நாம் வாழும் பொழுது நாம் செய்கிற காரியங்கள் ஒருவேளை அதற்கான அந்த ரிவார்டு நமக்கு கிடைக்காது. No one will appreciate you, no one will acknowledge you, they will ill treat you, they will irritate you, they will imprison you, they will beat you up. எல்லோரும் நம்மை அடிப்பார்கள், நம்மை நொறுக்குவார்கள், நம்மை தகர்ப்பார்கள், நம்மை எப்பொழுதாவது ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முயற்சிப்பார்கள். அப்படிதான் இவர்களுக்கு நடந்தது. ஆனால் அவர்கள் அந்த நடுராத்திரியை உட்கார்ந்து கொண்டு காயங்களை பார்த்து கொண்டு, ஏன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இப்படியாக நடந்தது? உமக்கு தானே நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தோம், உம்முடைய நாமத்தில் தானே ஊழியம் செய்து கொண்டிருந்தோம், நன்மையான காரியத்தை தான் செய்தோம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படியாக கசப்பான அனுபவம் வந்தது? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இக்கட்டான ஒரு நிலைமை வந்தது? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் உபதிரவம் கடந்து வந்தது என்று அவர்கள் புலம்பவில்லை. சற்று யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது போராட்டங்கள் இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது கசப்பான காரியங்கள் இருக்கிறதா? நீங்கள் ஏதோ காரியங்களை எதிர்பார்த்து கொண்டு நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்க, ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை, மாறாக அதற்கு எதிர்மாறாக நடக்கிறது. நீங்கள் நினைக்கிற நன்மை காரியங்கள் நடப்பதில்லை, மாறாக உங்களை வேதனைப்படுத்துகிற விதமாக, உங்களை துன்புறுத்துகிற விதமாக அநேகர் உங்களுக்கு எதிராக எழும்புகிறார்கள். பகைஞர்கள் வர்த்திக்கிறார்கள், விரோதிகள் கூட உங்களுக்கு எதிராக எழுந்து நிற்கிறார்கள். நீங்கள் கலங்கி போயிருக்கிறீர்களா? நீங்கள் மிகவும் நொந்து போயிருக்கிறீர்களா? இவர்கள் பாருங்கள், நடுராத்திரியில் அவர்கள் இருவரும் இணைந்து ஜெபம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் தேவன் நமக்கு நன்மை செய்யும் பொழுது மட்டும் ஜெபம் பண்ணுவது அல்ல, தேவன் நம்ம ஏதாவது ஒரு வழியில் அனுமதித்தார். தேவன் அறிந்து கொண்டு அவர்களை அடிக்க வைக்கவில்லை, ஆனால் அவர்களை அடிக்கப்படும்படியாக அவர் அனுமதித்தார். அதனால தான் அவர்கள் செய்தது. ஆனால் அவர்கள் என்ன ஜெபித்திருப்பார்கள் என்று சற்று நினைத்து நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அவர்கள் ஜெபித்தது நோக்கம், ஆண்டவரே
உமக்காக சாட்சியாய் நின்று உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் அந்த வேதனையை அனுபவிக்கும்படியாக கிருபை தந்தீரே ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்களை கொல்லாதபடிக்கு ஜீவனோடு வைத்தீரே, அதற்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஊழியம் செய்யும்படியான அந்த கிருபை நிறைந்த ஜீவனை எங்களுக்கு வைத்தீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லை என்று நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய ஜீவனுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்ல கரங்களை உயர்த்தி வண்ணமாய், தேவனே எங்களுக்கு தந்திருக்கிற ஜீவனுக்காய் நன்றி, எங்களுக்கு தந்திருக்கிற உயிருக்காய் நன்றி, எனக்கு தந்திருக்கிற ஆயுசிற்காய் நன்றி என்று சொல்லுங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. உங்களுக்கு தந்திருக்கிற சுவாசத்தை அவர் அறிந்துதான் தந்திருக்கிறார். உங்களுடைய சுவாசம் எல்லாம், நம்முடைய சுவாசம் எல்லாம் அவருடைய உள்ளங்கைகள் இருக்கிறது என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அவர் அறியாமல் நம்முடைய தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழ் விழுவது இல்லை பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. மிகவும் தெள்ள தெளிவாக துல்லியமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய அன்பான தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனிடத்தில் அவர் ஜெபம் பண்ணினார்கள். அதை தொடர்ந்து அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனை துதித்து பாடினார்கள். ஏற்கனவே வேதனையில் இருக்கிறார்கள். ஆண்டவரே, இவர்களை சிக்ஷியும் இவர்களை தண்டியும் எங்களை இங்கிருந்து காப்பாற்றும் என்று அவர்கள் ஜெபிக்கவில்லை. மாறாக அவர்கள் தேவனை துதித்து பாடி தொடங்கினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நானும் நீங்களும் செய்ய வேண்டிய முதலாவதான காரியம், கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்கள் இருக்கு. நன்றாய் நான் சொல்லுகிறேன், நன்றாய் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். ஒன்று, நாம் எப்பொழுதும் மேல் நோக்கி பார்க்க. எல்லோரும் சொல்லுங்க, மேல் நோக்கி நாம் பார்க்க வேண்டும். we should look up. என்ன லுக் அப் பிரியமானவர்களே? தேவனை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் என்னுடைய தேவன் தான். ஹல்லேலூயா. இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து தான் எனக்கு ஒத்தாசை வரும். வேலைக்காரர்கள் எஜமான்களின் கைகளை நோக்கி இருக்கிறது போல என் கண்கள் அவரை நோக்கி பார்த்திருக்கும். வேலைக்காரிகளின் கண்கள் எஜமாட்டியின் கண்களை நோக்கி பார்ப்பது போல என் கண்களும் அவரை நோக்கி பார்க்கும். எவ்வளவு நேரம் நோக்கி பார்த்திருக்கு? 123வது சங்கீதம் 1-2 வசனம். அவருடைய இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் நான் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் அவரை நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர்தான் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறோம் முடிக்கிறவருமாயிருக்கிறார். அந்த இயேசுவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் என்று எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நானும் நீங்களும் அவரையே நாம் நோக்கி பார்ப்போம். we should look up in prayer and in praise. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஜெபத்தோடு கூட அவரை நோக்கி பார்ப்பேன், நான் துதியோடு கூட அவரை நோக்கி பார்ப்பேன். அப்போ லுக் அப்னா அதோட அர்த்தம் என்னன்னா வர்ஷிப், ஆராதனை. நாம் எதற்காக அவரை நோக்கி பார்க்கிறோம்? புலம்புவதற்காக அல்ல. நம்முடைய சங்கடங்களை கஷ்டங்களை எல்லாவற்றையும் புலம்பி தள்ளுவதற்காக அல்ல. நானும் நீங்களும் புலம்பும் புலவர்கள் அல்ல பிரியமானவர்களே. மாறாக ரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட புனிதர்களாய் இருக்கிறோம். அவரை புகழும்படியான புனிதர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் இன்று முதல் புகழும் புனிதனாய் இருப்பேன். சொல்லுங்க, வாயத்திலிருந்து சொல்லுங்க பிரியமானவர்களே. புலம்பும் புலவர்கள் அல்ல பிரியமானவர்கள். நானும் நீங்களும் புகழும் புனிதர்களாய் இருக்க வேண்டும். அப்படிதான் ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அப்படி அவர்கள் புகழ்ந்து அவரை துதித்து பாடின பொழுது என்ன நடந்தது பிரியமானவர்களே? எல்லோரும், காவலில் வைக்கப்பட்ட எல்லோரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. ஹல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? இவர்கள் எல்லோரும், பவுலும் சீலாவும் அந்த வேதனையின் மத்தியில், அந்த போராட்டத்தின் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில், காயங்கள், கை கால்கள் எல்லாம் தொடுமரத்தில் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. உட்காவல் அறையிலே, அப்படின்னா தேவர் புட் இன் டஞ்சன், ஒரு இருட்டான அறை, ஒரு கரடுமுரடான தரை, பெட்டில் உட்காந்துருக்கலாம். அவங்க மிகவும் வேதனையோடு கூட, சரீரத்தில் வலி, காயங்கள் இருக்கிறது, ரத்தம் போய்கொண்டிருக்கிறது. அவர்கள் அது எரிச்சலாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், என்ன ஆகும் என்று தெரியாது. கை வேற கட்டி வச்சிருக்கிறாங்க, காலில் வேற தொழு மரத்தில் கட்டி வச்சிருக்காங்க. they were not free, they were bound. அதன் மத்தியிலும் தேவனை நோக்கி அவர்கள் ஜெபம் செய்கிறார்கள். அதன் மத்தியிலும் தேவனை நோக்கி துதித்து அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் என்ன நடந்திருக்கு தெரியுமா பிரியமானவர்களே? பரலோகத்தில் இருக்கிற தேவன்
அவரை சுற்றிலும் கோடானு கோடி தூதர்கள் எல்லோரும் சேர்ந்து துதித்து பாடி அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னோட கற்பனை தான் இது. திடீரென்று பூமியிலிருந்து 2 பேருடைய அந்த துதி ஆராதனை மேல் நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 8வது வசனம் என்று நினைக்கிறேன். 5வது அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்தவான்களின் ஜெபம் தூப வர்க்கமாய் தேவனுடைய சந்நிதியில் கடந்து போகும். 2 பேரும் ஜெபிக்கிறார்கள், துதிக்கிறார்கள். அந்த சத்தத்தை தேவன் கேட்ட உடனே சொல்லுகிறார், தேவனிடத்தில் சொல்லுகிறார், அந்த தூதர்களிடத்தில் சொல்லுகிறார், சற்று நேரம் நீங்கள் பேசாமல் இருக்க முடியுமா? சொல்லி இருக்கலாம், என்னுடைய கற்பனை தான். சொன்ன உடனே அவர்கள் எல்லோரும் நிறுத்தினார்கள். என்னடா இது புதுசா இருக்குது, இவ்வளவு நிறுத்தாமல் ஜெபிக்கவும் துதிக்கவும் அவரை ஆராதிக்கவும் தானே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம், இதென்ன திடீரென்று அவரை நிறுத்த சொல்லுகிறார் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். நிறுத்தின உடனே 2 பேருடைய துதி ஆராதனை மேல் நோக்கி கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அதை கேட்ட உடனே தேவன் எழுந்து நின்றார். அவர் எழுந்து நின்ற அந்த க்ஷணத்தில் கீழே என்ன நடந்தது பாருங்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. நானும் நீங்களும் நம்முடைய ஜெபத்திற்கு வல்லமையை கூட்ட வேண்டுமா? வல்லமை வர்த்திக்க வேண்டுமா? வலிமை வர்த்திக்க வேண்டுமா? உங்களுடைய ஜெபத்தோடு கூட துதியுங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. கடந்த நன்மைக்காக துதியுங்கள், வருகிற நன்மைக்காக துதியுங்கள். கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்று துதியுங்கள், கர்த்தர் எவ்வளவு போதுமானவர் என்று துதியுங்கள், கர்த்தர் இவ்வளவாய் நன்மையாய் என்னை நடத்தி இருக்கிறார், அதற்காக அவரை துதியுங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. மனிதர்களை எல்லோரும் நாம் நன்றி செலுத்துகிறோம். தொட்டா தேங்க்ஸ், தொடாட்டி தேங்க்ஸ், பார்த்தா தேங்க்ஸ், பாக்காட்டி தேங்க்ஸ் சொல்றமா சொல்லியா? ஆனால் நம்முடைய தேவன் நமக்காக ஜீவனையே தந்தாரே. இயேசுவானவர் நமக்காக அவருடைய கடைசி துளி ரத்தம் கூட சிந்தினாரே பிரியமானவர்கள். எதற்காக? என்னையும் உங்களையும் ரட்சிக்கும்படியாக, என்னையும் உங்களையும் பரிசுத்தமாய் வாழும்படியாக, என்னையும் உங்களையும் எல்லா விதமான தீங்கிலிருந்து, ஆபத்திலிருந்து, எல்லா விதமான சத்ருவின் தந்திரங்களிலிருந்து விடுவிக்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக, மீட்டுக் கொள்ளும்படியாக அப்படியாக அவர் செய்தார். நானும் நீங்களும் கடந்து போக வேண்டிய அந்த பாவத்தின் தண்டனைகள் எல்லாம் இயேசுவானவர் தனிமையாக அந்த சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். ஹல்லேலூயா. எனக்காகவும் உங்களுக்காக. நான் என் காரணத்தினால், என்னுடைய பாவத்தின் காரணத்தினால், என்னுடைய அக்கிரமத்தின் காரணத்தினால், என்னுடைய மீறுதலின் காரணத்தினால் தான் அப்படியாக அவர் அடிக்கப்பட்டார். சற்று யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. நான் பாவியா இருக்கும் பொழுதே எனக்காக அந்த பாவத்தின் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு என்னை விடுவிக்கும்படியாக அவர் என் மேல் மனது இறங்கினார். அவர் மனதுருக்கமுள்ள தேவன் பிரியமானவர்களே. அவர் இரக்கமுள்ள தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன். ஹல்லேலூயா. அந்த தேவனை நாம் எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஒன்றமாக நன்றி செலுத்துவோமா பிரியமானவர்களே? ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு க்ஷணமும், எந்த நிலையிலெல்லாம் நீங்கள் இருக்கிறீர்களோ, எந்த போராட்டமான நிலைமையா இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு துதி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே நீர் போதுமானவர், நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே, ஆண்டவரே நீர் உண்மையா நாங்கள் கூப்பிடு பண்ணி சமயமா இருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே, எங்களோடு கூட இருக்கிறீர், நன்றி 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 நன்றி. சந்தேகப்படாதீர்கள் பிரியமானவர்களே, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்கு சமீபமாய் நின்று கொண்டிருக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நொந்து போயிருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கலாம், எந்த நிலைமையிலா இருந்தாலும் உங்களுக்கு சமீபமாய் கடந்து வந்து உங்களை விடுவிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் எழுந்து நின்ற பொழுது பூமியில் இருக்கிற அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. யாருடைய கட்டுகள் பிரியமானவர்களே? பவுலுடைய, சீலாவுடைய போட்டிருக்கிறது இல்லை. நம்முடைய துதிகள், நம்முடைய ஆராதனை,
நம்முடைய அந்த துதி பாடல்கள் நம்மை பாடி துதித்து தேவனை ஆராதிக்கும் பொழுது, சபையாய் ஒருங்கிணைந்து ஆராதிக்கும் பொழுது, நம்மை கேட்டு கொண்டிருக்கிறவர்கள், நம்மோடு உறவாடுகிறவர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய உற்றார்கள் எல்லோரும் அவருடைய சங்கிலிகள் கழன்று போகும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எரேமியா 23வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, தேவன் சமீபத்திற்கு மட்டுமல்ல, அவர் தூரத்திற்கும் தேவனாயிருக்கார். நீங்கள் இங்கிருந்து ஜெபிக்கும் பொழுது, இங்கிருந்து துதிக்கும் பொழுது, உங்களுடைய வீட்டில் இருக்கிற, ஊரில் இருக்கிறவருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களுடைய தாய் தகப்பன்மார்கள் அவர்கள் பலப்படுவார்கள். அவருடைய வியாதியை கர்த்தர் மாற்றுவார். அவருடைய எல்லா விதமான வியாதியின் படுக்கையை அவர் மாற்றி போடுவார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. உங்களுடைய தங்கைகள், உங்களுடைய அக்கா, உங்களுடைய தம்பி, உங்களுடைய அண்ணன் யாருடைய திருமணம் நடக்கவில்லை, கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்க நீங்கள் ஜெபிக்கிற வேளையில், நீங்கள் துதிக்கிற வேளையில் அங்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. வேலை இல்லாமல் கஷ்டம் கொண்டிருக்கிறீர்களா? சகலத்தையும் தர வல்லவராய் ஒருவர் இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள், மனுஷனை நோக்கி பார்க்காதீங்க. மனுஷனுடைய உதவி விருதா. ஆனால் நம்மை சிருஷ்டித்த தேவன், அன்பு நிறைந்த தேவன், அவர் உதவினால் அந்த உதவி நிச்சயமாக நித்தியமாக நம்மோடு கூட இருக்கும். ஹல்லேலூயா. Thank you Lord. அப்ப முதலாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? We have to look up in prayer, praise and worship. Hallelujah. இரண்டாவது, we have to look in. Look in னா நாம மேல் நோக்கி பார்க்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்களா, மேல் நோக்கி நாம் பார்க்க வேண்டும். இரண்டாவது, உள்நோக்கி பார்க்க வேண்டும். உள்நோக்கினா, ஆண்டவரே, நான் மிகவும் எளிமையானவன், மிகவும் சிறுமையானவன், மிகவும் புழுதியாயிருந்தேன், என்மேல் அக்கறை கொண்டீரே ஆண்டவரே, என்மேல் நீர் ஆறுதல் காண்பிக்கும்படியாக அன்பு செலுத்தினீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. நான் கரையுள்ள மனிதனாயிருக்கிறேன், நான் குறையுள்ள மனிதனாயிருக்கிறேன், என்னையும் தேடி வந்தீரே ஆண்டவரே. நம்மை தேடி வருகிற தேவன், நம்மை அரவணைக்கிற தேவன், நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன், நம்மை விடுவிக்கிற தேவன், நம்மை காக்கிற தேவன் எனக்காய் இருக்கிறார் என்று உணர்ந்தவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரிடத்தில் நாமை ஒப்புவிக்க வேண்டும். We have to look in for our well-being. well-beingனாக்கா நாம நல்லபடியாக ஜீவிக்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில், சரீர பிரகாரமான வாழ்க்கையில், மானசீகமான வாழ்க்கையில், மனதார பலத்தோடு, ஞானத்தோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு ஜீவிக்க நாம் உள்நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தின் வெளிச்சத்தில் நம்மை நோக்கி பார்க்க வேண்டும். மற்றவர்களை வச்சு நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. நம்முடைய முன்மாதிரி யார் என்று சொன்னால் இயேசுவானவர் தான். அவர்தான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். மூன்றாவது இங்கு பார்க்கும் பொழுது 27வது வசனம், சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்பானார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். அப்ப பாருங்களேன், பவுல் மிகுந்த சத்தமிட்டு, எல்லாரும் சொல்லுங்க, மிகுந்த சத்தமிட்டு, he shouted loudly, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். சற்று யோசித்து பாருங்க. இங்க முதலாவது நாம் எங்க நோக்கி பார்க்கணும்? எல்லாரும் சொல்லுங்க, மேல் நோக்கி பார்க்கணும். இரண்டாவது உள்நோக்கி பார்க்கணும். மூன்றாவது வெளிநோக்கி நாம் பார்க்கணும். வெளியில சுத்தி நாம பார்க்கணும். இங்க பாருங்க, அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தது உட்காவல் அறையிலே. they were in dungeon, இருட்டான அறை. அங்கு இருந்து பவுல் பார்க்கும் பொழுது இந்த சிறைச்சாலைக்காரன், அந்த 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 என்ன சொல்றது, இந்த ஜெயிலர், அவன் என்ன சொல்றான், அந்த பட்டயத்தை எடுத்து அவன் வயிற்றுல சொருவி செத்தரலான்னு பார்க்கறான். ஐயோ, இங்க இருக்கிற எல்லா சிறைக்கைதிகளும் தப்பித்து போயிருப்பார்கள் என்று அவன் எண்ணி, அப்படிதான் இருக்குது இல்லைங்களா? சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி. அப்ப அநேக வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான தவறுகள், வாழ்க்கையில் வருதான என்ன சொல்றது, போராட்டங்கள், அபாயங்கள் ஏன் நடக்கிறது சொல்ல நம்ம அநேக விதமாக கற்பனை செய்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, தலையில கை வச்சு கற்பனை செய்கிறோம். ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா, ஐயோ அதா இருக்குமோ, இதா இருக்குமோ, இந்த தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்கலையே அப்படின்னு சொல்லி நம்பர்களே. இங்க பாருங்க, இப்ப பார்த்த உடனே இந்த பவுல் என்ன செஞ்சிருக்கணும்? அவன் பட்டயத்தை எடுத்து குத்துறான், குத்தி கொள்ளட்டும், என்ன உள்ளதானே போட்டான், அவனுக்கு அப்படிதான் வரணும். நாமள இருந்தா
இப்படி சொல்லியிருப்ப இல்லையா? என்ன நீ வேதனைப்படுத்தினா உனக்கு அப்படியே தான் வரணும், என்னால தான் குத்த முடியும், நீயே குத்திக்கோ அப்படின்னு சொன்னானா? இல்லை. ஒரு செகண்ட், ஒரு வினாடி அவன் தாமதித்திருந்தால் ஒருவேளை அவன் பட்டயத்தை குத்தி வயிற்றில் இருக்கிற குடல் எல்லாம் சரிந்து ரத்தம் எல்லாம் சிந்தி அவன் அங்க மரணம் அடைந்திருப்பான் இல்லைங்களா? மாறாக அவன் சத்தமிட்டு சொல்லுகிறான், உனக்கு ஒரு கெடுதி நீ செய்யாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்ட்டு. அப்படின்னா we have to look out and we have to tell them how much we love them. நானும் நீங்களும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம், மேல் நோக்கி பார்த்து கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்கிறோம், உள்நோக்கி கர்த்தரிடத்தில் நம்மை சமர்ப்பிக்கிறவர்களாக இருக்கிறோம். நல்லது. மூன்றாவதாக நமக்கு சுற்றில் இருக்கிற அயலாரிடத்தில் நாம் நேசத்தோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் அதை ஒப்பு கொடுப்பீங்க பிரியமானவர்களே? நானும் நீங்களும் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், நம்முடைய குற்றங்களை எல்லாம் சமர்ப்பித்து அவரிடத்தில் நாம் மன்னிப்பு பெற்றுக்கொள்ள. நல்லது. பெற்றுக்கொண்டு என்னதை செய்ய போறீங்க? கர்த்தரை மகிமைப்படுத்துகிற விதமாக, மற்றவர்களை முன்பதாக அன்பின் சாட்சிகளாக, மனதுருக்கத்தின் சாட்சிகளாக, தேவனுடைய அந்த சமாதானமும் சந்தோஷமும் அவர்கள் பகிர்ந்து கொடுக்கிற சாட்சிகளாக நாம் நிற்கிறோமா? We have to look out to show that we are witnesses of Jesus Christ. Hallelujah. நாம் வெளிநோக்கி பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள், தேவனுடைய அன்பு நிறைந்த பிள்ளைகள் நாங்கள். அவருடைய போல நாங்கள் உங்களை மன்னிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம், அவரை போல உங்களுக்கு அன்பு செலுத்த நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம், உங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் என்று காண்பிக்கும்படியாக, அவர்களை காப்பாற்றும்படியாக, அவர்களை விடுதலையாக்கும்படியாக, அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக, அவர்களை ஊக்குவிக்கும்படியாக, அவர்களை கைகளை பிடித்து உயர்த்தும்படியாக நானும் நீங்களும் முயற்சிப்போம். ஆனால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மில் பிரியமாய் இருப்பார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எபிரேயர் 13வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம் என்று நினைக்கிறேன். ஹல்லேலூயா. 13:16 பாருங்க. ஹல்லேலூயா. 13:16 நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். We have to do good for others and it is well pleasing to God. Hallelujah. நான் நீங்களும் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களா இருக்க வேண்டாம். ஆண்டவரே கொடும் 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 சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு ஒன்று நீங்க கொடுக்காம இருங்க, என்ன நடக்குன்னு யோசிச்சு பாருங்க. என்ன நடக்கும் பிரியமானவர்களே? இடம் கொள்ளாமற் போக மட்டும் கர்த்தர் பொழிந்தருளுவார். இப்படி பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நீங்க யாருக்காவது கொடுத்தாதான் அந்த பாத்திரம் அங்கே இருக்கு, இல்லைன்னா நிரம்பி வழிஞ்சு அப்படியே பாத்திரத்தையும் வழிச்சிட்டு போயிடும். சொல்றது புரியுது? நான் நகைச்சுவையா சொல்றேன், உண்மையா சொல்றேன். நானும் நீங்களும் மற்றவர்களை உதவி செய்கிறவர்களாக, அன்பு கூறுகிறவர்களாக, அவர்களை தேவனுடைய மனதுருக்கத்தில் அவர் நமக்கு மன்னித்தது போல அவர்களை மன்னித்து நாம் நடத்த நாம் வல்லமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தொடர்ந்து பாருங்கள். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி, யாரு? சிறைச்சிலைக்காரன் உள்ளே ஓடி நடுநடங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்களை அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாயிருந்தான். எத்தனை பேர் மன மகிழ்ச்சியா இருக்கீங்க? மன மகிழ்ச்சியா இருப்பதற்கு ஒரே ஒரு வழி, தேவனை சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் மாறுகிற அடுத்த க்ஷணத்தில் நீங்கள் மன மகிழ்ச்சி அடையலாம். சங்கீதம் 37:4 சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாவற்றையும் நிறைவேற செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இங்கு பாருங்கள், இவர்கள் பவுலும் சீலாவும் அவரிடத்தில் அன்பு செலுத்தும்படியாக உன்னை கெடுதி செய்யாதே, நாங்கள் இங்கே தான் இருக்கணும்னு சொன்னோன்னா உடனே என்னாச்சு? இருட்டில் இருக்கிற அவர்களுக்கு வெளிச்சம் கொண்டு வரும்படியாக அவன் ஓடோடி வருகிறான். இரண்டாவது அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், அவர்களுடைய பாதத்தில் அவன் விழுந்தான். இவ்வளவு நேரம் நீங்க அக்யூஸ்டா இருக்க,
நீ ஒரு கைதியா இருக்கன்னு சொல்லி அவமதித்து கொண்டிருந்த இடத்தில் அவர்களை கனப்படுத்தும்படியாக அவர்கள் முன்பதாக அவன் விழுந்து கிடந்தான். மூன்றாவதாக, நான் ரட்சிக்கணும்னா என்ன செய்யணும் என்று அவன் சிறைச்சாலைக்காரன் பவுலிடத்திலும் சீலாவிடத்திலும் கேட்கிறதை பாருங்க. நானும் நீங்களும் நம்ம ஜீவிக்கும் பொழுது நம்முடைய வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் சமூகத்தில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம பிரசங்கத்தை காட்டிலும் நம்முடைய ஜீவியம் ஒரு சுவிசேஷமாக இருக்க வேண்டும். அப்படிதான் இந்த பவுலுடைய வாழ்க்கையில் இருந்தது. அதனால தான் இவர்கள் ஒன்று நம்ம பிரசங்கம் பண்ணதான் இருக்குதாங்க இல்லை, அவர்கள் நன்மையான காரியத்தை செய்தார்கள், அவனுடைய ஜீவனை காப்பாற்றினார். அதை கண்ட உடனே இவர்கள் விசேஷித்தவர்கள், இவரிடத்தில் ஏதாவது ஒரு விசேஷித்த குணம் இருக்கிறது என்று சொல்லி இந்த ரட்சிப்பை, இந்த சந்தோஷத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்ன பொழுது, இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, நீ உன் குடும்பம் ரட்சிக்கப்படும் என்று சொன்னார்கள். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அவர்களுக்கு எல்லோருக்கும் உணவு கொடுக்கப்பட்டது, அவருடைய காயங்களை கழுவப்பட்டது, அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். எல்லோரும் ஒருங்கிணைந்து சந்தோஷத்தோடு மன மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தில் நாம் பார்த்த காரியம் ஒன்று, எல்லாரும் சொல்லுங்க, மேல் நோக்கி பார்க்க வேண்டும். எப்படியாக பார்க்கணும்? நம்ம ஜெபத்தினாலும் துதினாலும் மேல் நோக்கி பார்க்க வேண்டும். இரண்டாவது, உள்நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் சமர்ப்பித்து தேவனே என்னை மன்னியும் என்று சொல்லி உள்நோக்கி பார்க்க வேண்டும். மூன்றாவது, நாம் வெளிநோக்கி பார்க்கணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக, கர்த்தருடைய அன்பை வெளிக்காட்டும்படியாக நாம் செய்ய வேண்டும். அப்பொழுது we have to pray, we have to praise and we have to proclaim. Hallelujah. நாம் ஜெபிக்கணும், துதிக்கணும், பறைசாற்றணும். என்ன பறைசாற்றணும்? தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும், தேவனுடைய மனதுருக்கத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அப்படி செய்வோம் என்று சொன்னால் நாம் மட்டுமல்ல, நம்முடைய சபை மட்டுமல்ல, நாம் இருக்கிற வீடு மட்டுமல்ல, நாம் இருக்கிற வேலை ஸ்தலம் மட்டுமல்ல, நாம் இருக்கிற சமூகம் மட்டுமல்ல, நாம் இருக்கிற இந்த ராஜ்யமே, இந்த உலகமே கர்த்தருடைய அன்பை தெரிந்து கொள்ளும், புரிந்து கொள்ளும். அவர்கள் எல்லோரும் மன மகிழ்ச்சியில் நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். எல்லோரும் சேர்ந்து எழுந்து நிற்போம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை பாஸ்டர் வழியாக ஜெபத்தில் நடத்துவார்கள். ஹல்லேலூயா.